இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளியலாம், அல்லது உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன். இந்த கடுகு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணது வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்க்குறேன் அந்த லெமன் பிழிஞ்சு வச்சுருந்ததில். இப்போ அந்த பிழிஞ்ச லெமன் இந்த கலவையை வந்து இந்த சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறிட வேண்டியது தான். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கிறப்போ மசிக்காமல் இந்த மாதிரி இப்படி இந்த ஸ்பூனை வந்து இப்படி நடுவில் அப்படி கோடு மாதிரி பண்ணி லேசாக இப்படி நல்லா பண்ணி பொறுமையாக கலந்து விட்டால் சாதமும் குலையாது, அந்த லெமனும் நல்லா சாதத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் வச்சு கிளறினீங்கன்னா நல்லா வரும். அது மாதிரி கிளறப்போ சாதம் வந்து அந்த உடையாமல் நல்லா வரும். நல்லா கலந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம